ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா யூபிஎல் பிராண்டை அந்த ஃப்ளோராமைட் அப்படிங்கிற ஒரு மைட்டிசைடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பேன்கொல்லி. ஃபஸ்ட் இதில் வந்து என்ன டெக்னிக்கல் பார்க்கும்போது பைஃபனாசேட் 22.6% எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு திக்கான சொல்யூஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து எந்த மாதிரி செயல்படக்கூடியது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். அதாவது இது வந்து கான்டாக்ட் ஆக்ஷனாக செயல்படக்கூடியது தான். அதாவது பெயின்கள் மேலே நேரடியாக அந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பட்டா மட்டும்தான் பெயின்கள் வந்து அழியும். அப்படி இல்லைனா பெயின்கள் வந்து அழியாது. அதாவது இது வந்து ஹாஃப் சிஸ்டமேட்டின்னு குறிப்பிடக்கூடிய இலைகள் வழியாக ஊடுருவி இலைகளுக்கு பின்புறம் போய் மருந்து சேரக்கூடிய செயல்பாடோ, அப்படி இல்லைனா செடியில் இருக்கக்கூடிய தண்டுகள் வழியாக எல்லா சாறுலையுமே கலந்து செடி ஃபுல்லாக இருக்கக்கூடிய இலைகள் வர போய் சென்றடைஞ்சு வேலை செய்யக்கூடிய ஃபுல் சிஸ்டமேட்டிக்கோ கிடையாது. இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நேரடியாக பட்டா மட்டும்தான் அழியும். ஸோ இது வந்து நீங்கள் அண்டர் லீஃபில் ஸ்ப்ரே பண்ணணும். அதாவது இலைகளுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பெயின்கள் மேலே படுற அளவுக்கு கீழேருந்து மேல் நோக்கி தான் ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு கவர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பெயின்கள் வந்து அழியும். ஸோ முடிஞ்ச அளவு ஏதாவது ஸ்ப்ரெட்டிங் எதுவும் கலந்து பயன்படுத்துகிறோம்னா மேக்ஸிமம் கவரேஜ் கிடைக்கும். ஸோ நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா சிலிக்கான் பேஸ்டு ஒட்டுப்பசை, அதாவது ஸ்ப்ரெட்டிங் எதுவும் கலந்து பயன்படுத்துங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமமான கவரேஜை கொடுக்கும். ஸோ இதன் மூலயமா பெயின்கள் வந்து அதிக அளவில் அழியும். ஸோ எப்போதுமே எந்த ஒரு பெயின்கொல்லி ஸ்ப்ரே பண்ணாலுமே குறைந்தது 2 அல்லது 3 ஸ்ப்ரே கொடுக்குறது நல்லது. ஸோ அப்படின்னா தான் பெயின்களோட லைஃப் சைக்கிள் எல்லாமே அழிஞ்சு பெயின்கள் வந்து முழுவதுமாக அழியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பெயின்கொல்லியை வந்து அதிகபட்சமாக ஒரு 2 முறை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே பயன்படுத்தும் போது பெயின்களுக்கு ரெசிஸ்டன்ட் ஏற்பட்டு பெயின்கள் அழியாமல் பரவுறது வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த பெயின்கொல்லிக்கு அழியாமல் இந்த பெயின்கொல்லியை தாங்கி பரவ ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் இந்த பெயின்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து சரியாக 1 நாள்லேருந்து 2 நாட்களுக்குள்ளே பெயின்கள் வந்து பெருமளவு வீக் ஆயிரும். அதாவது பேரலைசிஸ் ஏற்படும், பக்கவாதம் ஏற்பட ஆரம்பிக்கும். அண்ட் பெரும்பாலான பெயின்கள் வந்து ஒரு அசைவு இல்லாமல் உயிரோடு மட்டும் காணப்படும். அண்டு பெயின்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து 3 அல்லது 4ஆம் நாட்களில் பெயின்கள் எல்லாமே அழிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சிடும். எந்தெந்த பெயின்கள் மேலே நேரடியாக இந்த பெயின்கொல்லி வந்து பட்டுருந்துச்சோ நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது. ஸோ இதுதான் இதோட மேக்ஸிமம் ரிசல்ட் ரேட்டு. ஸோ இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு 3ஆவது நாள் இல்லைனா 4ஆவது நாள் இதோட மேக்ஸிமமான ரிசல்ட் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். ஸோ அதற்கு முன்னாடி பயிரில் பெயின்களை பார்க்கும்போது பெயின்கள் உயிரோடு காணப்படும் அண்ட் அசையக்கூடிய நிலையும் காணப்படும். ஸோ அது வந்து ரிசல்ட் கிடையாது. அது வந்து நம்ம முன்னாடியே ரிசல்ட்டு தீர்மானிக்கிறதா அர்த்தமாகும். ஸோ மேக்ஸிமமான ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு 4ஆம் நாள் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து பாருங்கள். அண்ட் இந்த பெயின்கொல்லியை பயன்படுத்தி நீங்கள் செம்பெயின் குறிப்பிடக்கூடிய ரெட் மைட்ஸ், அதாவது ஸ்பைடர் மைட்ஸ்னு குறிப்பிடுவாங்க, சிலந்தி செம்பெயின்னு குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த பெயின்களையும் நீங்கள் வந்து அடிக்கலாம். அண்ட் இதே மாதிரி மஞ்சள் பெயின்கள் எல்லோ மைட்ஸையும் அடிக்கலாம். ஸோ இது வந்து எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். எந்த ஒரு காய்கறி வகை பயிராக இருக்கட்டும், பூ வகை பயிராக இருக்கட்டும், பழ வகை பயிராக இருக்கட்டும், எண்ணெய் பயிராக இருக்கட்டும், தானிய வகை பயிராக இருக்கட்டும், எல்லா வகையான பயிர்களையுமே செம்பெயின்களையும் மஞ்சள் பெயின்களையும் அடிக்கிறதுக்காக நீங்கள் பிரத்யேகமாக பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 0.5 ml 1 ml வரை பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இதை வந்து நம்ம மற்ற இந்த ஒரு பூச்சிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சானங்குழிகள் கூடயோ இல்லைனா நுண்ணூட்டத்து மருந்துகள் கூடயோ இல்லைனா பிளான் குரோத் லேடர்ஸ் கூடயோ இல்லைனா உயிர்வீக்கிகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதோட அப்ரேஷனான ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 100 ml வந்து 540 ரூபாயிலேருந்து 650 ரூபாய்க்கான விலையிலையும், 1/4 லிட்டர் வந்து 1300 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய்க்கான விலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பெயின்கொல்லி பற்றி தெரிஞ்சு வச்சிங்கன்னா அந்த பெயின்கொல்லியோட பேரையோ இல்லைனா டெக்னிக்கலையோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் புதிதாக பார்க்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.